கிறிஷ் கொடுக்கல் வாங்கலூடாக 70 மில்லியன் ரூபாவை முறைகேடு செய்ததாக கூறி முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை ஏப்ரல் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதியா அபர்ணா சுவதுருகொட முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கடந்த வருடம் பிப்ரவரி 5ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை நேற்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வெளிப்படுத்திய விடயங்களில் புதிய எந்த விடயங்களும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது அதனை காட்டிக் கொடுப்பதற்காக அவ்வேளையில் அரசியல் அதிகாரம் செயற்பட்டதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்று தெரிவித்திருந்தார். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நண்பகல் வேளையில் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது. காலை வேளையில் பாதுகாப்பு செயலாளரிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்பில் அவர்கள் பேசுகின்றார்கள். செயலாளர் பேசுவதாக ஷவேந்திர சில்வா அந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார். conditions තුනක් දාලා දිනනවා එකක් the casualties buyout Colombo relegate කරන්න other thing is they have 6 of our soldiers with them අයින් අතර වලදී දෙන්න එකක් exchange කරන්න කිව්වොත් hello we should not significantly if they are surrendered to government forces, yes. If they are surrendered to ICRC, no. ஐசிஆர்சியின் முன்னாள் பிரதானி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினர் பாசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் கலந்துரையாடினர். பயங்கரவாத தலைவர்கள் சரணடைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். எல்டிடியினரை மொத்தமாக இல்லாமல் செய்வதே என்னுடைய திட்டமாக காணப்பட்டது. அதற்காகவே யுத்தம் திட்டமிடப்பட்டது. யாரும் அடிப்பணிவதற்கோ நெருங்கி வருவதற்கோ உயிர்களை பாதுகாப்பதற்கோ எல்டிடியினரை பாதுகாப்பதற்கான தேவை எமக்கில்லை. மிகவும் தெளிவான நோக்கத்துடன் யுத்தம் செய்தோம். இராணுவத்தினரிடம் சரணடைய விரும்பினால் இவர்களை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் உத்தரவிடுவார்கள். அவர்களை காப்பாற்றுமாறு உத்தரவிடுவார்கள். 17ஆம் தேதி ராஜபக்சவின் தலையில் விஷக்கிருமிகள் காணப்பட்டன. அவ்வாறு நடந்திருந்தால் வடக்கு கிழக்கில் இன்று பிரபாகரனை முதலமைச்சராகி இருப்பார். சூசை, பொட்டு அம்மான், அவரின் மனைவி உள்ளிட்டவர்கள் இருந்தார்கள். கிழக்கில் இருந்து தப்பி சென்று ரமேஷ் போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காகவே 17ஆம் தேதி வீரர் என கூறப்படும் நபர் முயற்சி செய்தார். அந்த அறிக்கை அவருக்கு சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டது. பிரபாகரன் துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு வருவது மட்டுமே வருவது மாத்திரமே மீதமுள்ளது என்று கூறினர். இராணுவத்திடம் சரணடைய வேண்டியது மாத்திரமே உள்ளதாக கூறினர். எனவே இது புதிய விடயமல்ல. ஒருபுறம் சரத் பொன்சேகாவுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். டயஸ்போரா, எல்டிடிஇ டயஸ்போரா கூறும் வகையில் மஹிந்த ராஜபக்ச என்பவர் ஆட்கொலை செய்ய விரும்பும் ஒருவர் அல்ல என்பதனை சரத் பொன்சேகா உறுதிப்படுத்தியுள்ளார்.